ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு பிஎஃப் பிடிப்பாங்க. அந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் யூஏஎன் நம்ம ஆக்டிவேஷன் பண்ணணும். அதை ஆக்டிவேஷன் பண்ணுறப்ப நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு எரர் வரும். அதாவது டேட் ஆஃப் பர்த் மிஸ்மேட்ச், நேம் மிஸ்மேட்ச் அப்படின்னு வரும். அதுக்கு காரணம் என்னென்னா, அதாவது உங்கள் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரியே உங்கள் எம்ப்ளாயர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்படி மிஸ்மேட்சாக இருந்தால் உங்களுக்கு யூஏஎன் ஆக்டிவேஷன் ஆகாது. அந்த நேம் எப்படி உங்கள் இபிஎஃப் ஆஃபீஸில் அவர் பதிஞ்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த நேமை செக் பண்ணிவிட்டு அதை எப்படி எரர் ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். கூகுள் குரோமில் இபிஎஃப்ஓ லாகின் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அஃபிஷியல் வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் தான் நம்ம யூஏஎன் நம்பர் ஆக்டிவேஷன் பண்ணணும். இந்த யூஏஎன் நம்பர் எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது. நீங்கள் அந்த வீடியோ கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துங்க. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் யூஏஎன் நம்பர் ஆக்டிவேஷன் பண்ணிக்கிங்க. ஒரு சிலருக்கு அந்த யூஏஎன் ஆக்டிவேஷன் பண்ணுறதுல எரர் காமிக்கும். அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நான் போடுறேன். யூஏஎன் ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கிங்க. அதில் ஏற்படுற எரர் எப்படி ரீசால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேம் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அதில் இருக்குது பார்த்தீங்களா, ஆக்டிவேட் யூஏஎன் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போய் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட் ஒருத்தனே உங்களோட யூஏஎன் நம்பர் டைப் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் நம்பர் டைப் பண்ணணும். அது கீழே உங்களோட நேம் டைப் பண்ணணும். இதில் நேம் உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரியே நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்கள் ஆதார் கார்டில் இருக்க டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணிக்கிங்க. கீழே உங்கள் மொபைல் நம்பர் அடிச்சுட்டு அந்த கேப்ஸா போட்டு பார்த்தீங்களா, அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் கீழே ஐ ஹேர்பை கன்சன்ட் டு ப்ரொவைட் மை ஆதார் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக படித்து பார்த்துக்குங்க. படித்து பார்த்துட்டு அங்கனக்குள்ளே டிக் மாதிரி இருக்கும். அந்த டிக் பண்ணிவிட்டு கீழே கெட் ஆதென்டிகேஷன் பின் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இது நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோமே உங்களுக்கு யூஏஎன் ஆக்டிவேஷன் ஆகிறதுக்கு உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி அனுப்பிடுவாங்க. அதை நம்ம டைப் பண்ணி நம்ம ஆக்டிவேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நம்மளோட நேம், டேட் ஆஃப் பர்த் இதில் எரராக இருந்ததுன்னா, அதாவது நம்ம எம்ப்ளாயர் நம்ம நேமை தவறாக அடிச்சிருந்தாருன்னா நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு எரர் காமிக்கும். பேசிக் டீட்டெயில் லைக் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இது மிஸ்மேட்ச் அப்படின்னு வரும். அதனால் உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகாது. இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் ஆகிருக்கும்னா, நம்ம எம்ப்ளாயர் நம்மளோட நேம் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி நம்மளோட நேமை அடிச்சிருக்க மாட்டார். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒருவேளை இன்சில் முன்னாடி போட்டிருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட அப்பா பேர் வர மாதிரி அடிச்சிருந்துருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு எரர் பண்ணியிருப்பாங்க. அந்த எரரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஐடபிள்யூ போர்ட்டல் இபிஎஃப்ஓ அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் நம்மளோட எம்ப்ளாயர் யூஏஎனில் யூஏஎன் ஆக்டிவேஷன் பண்ணுறப்ப நம்மளோட நேம், டேட் ஆஃப் பர்த் எப்படி போட்டிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் ஐடபிள்யூ போர்ட்டல் இபிஎஃப்ஓ அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி கூட ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கீழே அப்ளிகேஷன் ஃபார் சிஓசி அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணாமே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு ஒருத்தனே உங்களோட டீட்டெயில், அதாவது உங்களோட யூஏஎன் டீட்டெயில் அடிச்சுட்டு கீழே அந்த கேப்ஸா போட்டு பார்த்தீங்களா, அந்த இதை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ட்டு இருக்கும். அந்த இதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்தோமே உங்களுக்கு இந்த மாதிரி சர்ச் ஆகி வரும். இதில் மெம்பர் ஐடி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் உங்கள் எம்ப்ளாயரோட மெம்பர் ஐடி இதில் ஆப்ஷனில் வரும். அந்த இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணோமே உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில் பூரா வரும். உங்களோட நேமு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் எப்படி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இதில் உங்கள் நேம் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த்தும் கரெக்டாக அடிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இங்கே கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரியே சேமாக இங்கேயும் அதே மாதிரி இருக்கும். அது மாதிரி இல்லைன்னா நீங்கள் எம்ப்ளாயர்கிட்ட சொல்லி, உங்கள் ஹச்ஆர் மூலியமாக எம்ப்ளாயர்கிட்ட சொல்லி அந்த நேமை சேஞ்ச் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுத்தீங்கன்னா, அது சேஞ்ச் பண்ண பிறகு நம்ம யூஏஎன் நம்பர் ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை.